கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது வந்துனாக்கா, நிறைய வேளாண்மை சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்துருச்சு. மொபைல் ஃபோன்ல யூஸ் நம்ம உதாரணத்துக்கு உழவன் செயலி. அதே மாரி நெறைய வந்து ஈனாம் இருக்கு, பிளான்டிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்லுதுனாக்க, விவசாயிகளுக்கு செலவ குறைக்கிற வழியா தான் அதுல இருக்கு. ஒரு விவசாயிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, ஒரு சாகுபடி பண்ணியிருக்கிற ஒரு பயிர்ல ஒரு பிரச்சனைனாக்கா, சர்ச் பண்ணாக்கா அதுக்கான ரெமிடீஸு ஒரு வித்தின் 10 செகண்ட்ஸ்லயே அவருக்கு ரிசல்ட் வந்துடுது. அந்த ரிசல்ட்ட எடுத்துட்டு போய் கடையில குடுத்து இத கரெக்ட்டா குடுங்கனாக்கா, அவருக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள வாங்க வேண்டியதில்ல. இது வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இது போக வானிலை அறிக்கை குடுக்குற ஆப் இருக்கு அதிலேயே. அது பார்த்தாக்கா நீங்க வந்து இப்போ அறுவடைய தள்ளி போடலாம். அறுவடை சரியான நேரத்தில ஃபிக்ஸ் பண்ணலாம். அத பயிர் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஆனா வந்து என்ன இந்த மாரி ஆப் நெறைய இருக்கு. ஆனா எத்தனை விவசாயிகள் அத பயன்படுத்துறாங்க அப்படின்னாக்கா, நான் அனுதினமும் விவசாயிகள போய் களத்தில சந்திக்கக்கூடிய பணியில தான் நான் இருக்கேன். ஆனா இந்த மாரி ஆப்ப வந்து பயன்படுத்துற விவசாயிகள் மிகவும் சொற்பமா தான் இருக்காங்க. பெர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அதே சமயத்தில இன்னொன்னு நான் பதிவு பண்றேன். அந்த உழவன் செயலி இந்த மாரி விவசாய அப்ளிகேஷன பயன்படுத்தாம இருக்கிற விவசாயிகள் எல்லாருமே வந்து WhatsApp, Facebook, Instagram எல்லாம் பயன்படுத்தி தான் இருக்காங்க. அத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதையெல்லாம் பயன்படுத்துற விவசாயிகள் இவங்களுக்கு செலவ மிச்சம் பண்ணக்கூடிய, லாபம் தரக்கூடிய, லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய உழவன் செயலி இந்த மாரி விவசாய அப்ளிகேஷனை ஏன் பயன்படுத்துறாங்கங்கிற விஷயம் வேற ஒரு விஷயமா இருந்தா கூட, நீங்க விவசாயிகளை சந்திக்கும்போது, இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இத பயன்படுத்துங்கன்னு அவங்கள்ட்ட இந்த விஷயங்கள சொல்லிக் குடுக்கும்போது, உழவருக்கு நீங்க வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்றீங்கங்கிறத நான் சொல்றேன். அதனால நீங்க விவசாயிகளை சந்திக்கும்போது, இந்த விஷயத்தையும் சொல்லுங்க. நீங்க வந்து உங்க மேற்படிப்புல இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ் டிஎஃப்ஐ டிஜிட்டல் ஃபார்மிங்ல உங்க கவனத்தை செலுத்தினால், வரக்கூடிய காலகட்டத்தில எல்லா விவசாயிகளும் டிஜிட்டலுக்கு வந்து தான் ஆகணும். ஃபார்மிங் எல்லாம் பண்றவங்க எல்லாமே டிஜிட்டலுக்கு வந்து தான் ஆகணும். அதுக்கான வழிமுறைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய நிறுவனங்கள்லாம். உங்க மேற்படிப்புல அதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்தினீங்கனாக்கா, நிச்சயமாக வந்து நீங்களும் ஜொலிக்கலாம், விவசாயிகளுக்கும் நல்லது. இல்ல இந்த ஆப் சொன்னீங்களா, பிளான்டிக்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு. பிளான்டிக்ஸ் என்கிட்ட இருக்குது. நிறைய நேரத்தில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏதாவது ஒரு நோய் தாக்குதல பூச்சி தாக்குதான்னு தெரியல. நமக்கு ஒரு அனுபவத்திலிருந்து யாரும் நண்பர்களை கூட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம். அவங்க சொல்றது சரியா என்னங்க இதெல்லாம் இதுலேயும் போட்டு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்தா போகிறோம். அடுத்த செகண்ட் அது என்னன்ட்டு நமக்கு வந்துடும். ஃபர்டிலைசர் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறான், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி கொடுக்குறாங்க. அது அப்படியே கண்டினியூஸ் போயிட்டு எங்க தெரியுங்களா போய் நிற்குது. இது இந்த இந்த இதுக்கான ரெமிடிஸே இந்த கடையில் கிடைக்கும். அவங்க ஃபோன் நம்பர் முதற்கொண்டு இருக்காது.